ஹாய் ஹலோ வணக்கம். மணி அபிஷியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தே ஒர்க் இட் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அதுல வந்து ஸ்ருதிஹாசன் வந்து லீட் ரோல் எடுத்து நடிச்சிருந்தாங்க. அது போக பிரகாஷ் மோகன்தாஸ் வந்து இந்த படத்துல கதாநாயகனா இந்த படத்துல பண்ணிக்கிறாரு. அண்டு இந்த படத்துல வந்து ஸ்ருதி ஹரிகரன் வந்து இந்த படத்துல பண்ணிக்கிறாங்க. அது போக சுகாசினி மேம் இந்த படத்துல பண்ணிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா தே ஒர்க் இட். இதோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பாமர மக்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக பல படம் எடுக்கிறது போய் இப்போ வந்து நம்ம ஹாலிவுட் ரேஞ்சில படம் எடுத்தாதான் படம் ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி தமிழ் நடிகர்களுக்கு டைரக்டர்களுக்கு எல்லாம் வந்துருச்சு போல தெரியுது. அதனால இந்த படம் ஃபுல்லாவே ஒரு 95% பூரா இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. நீங்க தமிழ் வந்து மருந்துக்கு கூட இடைவேளை வரை நீங்க பார்க்கவே முடியாது. ஏதோ 1-2 வார்த்தை பேசுவாங்க, அவ்வளவுதான் தவிர இந்த படத்துல தமிழே கிடையாது. ஒரு 95% பூரா இங்கிலீஷ்லயே வந்து பேசுறாங்க. அது கோர்ட்டிகல் டிராமா அப்படின்னா தமிழ்ல பேசுனதான் சாதாரண ஆடியன்ஸுக்கு புரியும். குறிப்பா என்ன போல இருக்கிற ஆடியன்ஸுக்கு புரியும். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பூரா இங்கிலீஷ்லயே ஆர்குமெண்ட் பண்ணி இங்கிலீஷ்லயே எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. அது ஏன்னு இந்த படத்துல எனக்கு புரிய மாட்டேன்றது. இந்த படத்தோட கதை எனக்கு புரிஞ்சவரை நான் சொல்றேன். கேட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த படத்தை நீங்க போய் பாருங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சுகாசினி அவங்க வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியனர். அமெரிக்காவில் நடக்குது அந்த கதை. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மல்டி மில்லியனர். அவங்க வந்து பயங்கரமான பணக்காரங்க, கணவரை இழந்தவங்க. அது போக அவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடிய சொந்தக்காரங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க வியாதிப்பட்டு படுத்திருக்கிறாங்க. கொரோனா டைம் அது. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சாகர தருவாயில் இருக்கிறாங்க. சாகர தருவாயில் இருக்கிறத விட அவங்க செத்தே போயிடுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த சொத்து வந்து யார் யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிர் எழுதிச்சிருப்பாங்க. இப்ப ஒரு விஷயம் நடக்குதுங்க. அப்போ வந்து ஒரு சாதாரணமா ஒரு மீட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் ஸ்ருதி ஹரிகரனை மீட் பண்றாங்க சுகாசினி. மீட் பண்ண உடனே அவங்க மேல இருக்கிற பாசத்துல பழக்கமாகி சொத்துல வந்து கொஞ்சோண்டு இவங்களுக்கு எழுதி வச்சிருவாங்க. அந்த சொத்து எப்படியாவது ஒன்று ஆட்டை போடணும்னு சில பேர் பின்னாடியே சுத்துவாங்க. அந்த அம்மா உண்மையிலே செதுச்சா இல்ல யாராச்சும் கொலை செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு டிராமா நடக்கும். அங்கதான் வக்கீல வர்றாங்க நம்ம ஸ்ருதிஹாசன். இந்த கதை வந்து நீங்க தமிழ்ல எடுத்திருந்தாவே நல்லா இருந்திருக்கும். இங்கிலீஷ்ல எடுத்து யாருக்குமே புரியாம ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல எடுத்து யாருக்குமே புரியாம இப்போ இங்கிலீஷ்ல எடுக்கலாம் வேணாம்லாம் சொல்ல. இப்ப வெளிநாட்டுல எடுக்கிற படமே இப்ப கொரியன்காரங்க கூட தமிழ்ல அழகா இங்கிலீஷ்ல டப் பண்ணி போடுறாங்க. அது போல ஜாகி ஜானு, மைக் டைசன் இவங்கெல்லாம் கூட படம் எடுத்துட்டு இருக்கும்போது நல்ல நல்ல படமா எடுத்து தமிழ் டப் பண்ணி நம்மளுக்கு புரியும்படியே போட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன, பேன் இந்தியா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லா மொழிகள் இருந்தும் நம்மளுக்கு வந்து தமிழே எல்லாமே கிடைக்குது. இவங்க வந்து இங்கிலீஷுக்கு போயிட்டாங்க. இங்கிலீஷுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அவங்க கலாச்சாரம், அவங்க எப்படி கோர்ட்ல பேசுவாங்க பிடிப்பாங்க, அவங்க எப்படி ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, அந்த ஜட்ஜ் எப்படி தீர்ப்பு சொல்லுவாரு, அந்த வக்கீலுங்க எப்படி இருப்பாங்க, எல்லாம் சூப்பரா பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டாங்க. ஆனா டப்பிங்கா தமிழ்ல கொடுத்துக்கலாம்ல, அதுவும் கிடையாது. அவங்க பேசுறதும் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன புரிஞ்சதுன்னா, அந்த இதனாலதான் இந்த இதெல்லாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கிளைமாக்ஸ் நம்மளுக்கு சொல்லும் கதையை. அந்த கதையை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன படம்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த படம். இந்த படத்தை வந்து நான் போய் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. இடைவேளை ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற தலைவலி எடுத்துருச்சு. அது போல செகண்ட் ஹாப் பார்த்து அந்த கிளைமாக்ஸ்ல கொஞ்சோண்டு கதை சொன்னாங்க பாத்தீங்களா, அதை வச்சுதான் நான் இப்ப ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த சப்போஸ் அந்த கதையை நான் பார்க்காம எந்திரிச்சு வந்திருந்தேன்னா கண்டிப்பா நான் அந்த படத்தினோட ரிவ்யூ நான் போட்டிருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா படிச்சவங்க, நல்லா டெக்னாலஜி புரிஞ்சவங்க, அவங்களுக்கு தான் அந்த கதை ரொம்ப புரியும். ஏன்னா கோர்ட்டிகல் டிராமானா நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க நம்ம ஆளுங்க. என்னென்ன ஆர்குமெண்ட் பண்றாங்க, எதை வைக்கிறாங்க, என்ன ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்டா பார்ப்பாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்க வந்து போய் பாத்தீங்கன்னா இந்த படத்துல உங்களுக்கு புரிஞ்சாலும் பிடிக்கலாம், நம்ப முடியாது. ஏன்னா வரலட்சுமி சரத்குமார் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல லீட் ரோலா. லீட் ரோல்னு சொல்ல முடியாது. அந்த அம்மாவும் ஒரு 4-5 சீன் தான் வர்றாங்க. வந்தாலும் என்ன இதெல்லாம் நம்பும்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதையில போய் நீங்க பாக்கலாம். அதாவது ரொம்ப பில்டப் பண்ணவே அந்த படம் வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்குங்கிறதுக்கு இந்த ஒர்க் இட் அப்படிங்கிற படமும் ஒரு அத்தாச்சி நம்ம சொல்லலாம். வேற ஒண்ணும் இல்ல. இந்த படத்தை நீங்க இதுக்கு மேலேயும் நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து போய் பாருங்க. ஆனா உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஹாப்ல நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல வந்து கொஞ்சம் டவுட் தான். செகண்ட் ஹாப் அந்த கதை சொல்லும் போது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்ன கதை. அவ்வளவுதான். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் படம் எடுத்தாங்கன்னா தமிழ்ல கொண்டாந்து போடும்போது தமிழ் ரசிகர்கள் புரியணும் தமிழ்ல போடுவாங்க, கன்னட ரசிகர்கள் புரியணும் கன்னடத்துல போடுவாங்க, ஆந்திரா ரசிகர்கள் புரியணும் தெலுங்குல போடுவாங்க.
இதே மாதிரி கேரள ரசிகர்களுக்கு மலையாளத்துல போடுவாங்க. ஆனா தமிழ்ல படம் எடுத்து இங்கிலீஷ்காரனுக்கு புரியணும்னு போட்டுக்கிறாங்கன்னா இவங்க இங்கிலீஷ் அமெரிக்கால தான் அந்த படத்தை ஓட்டலாம்னு முடிவு எடுத்திருப்பாங்களா இருக்கு. தேங்க்யூ.